இவர் வெஹிக்கிள்லையும் விழுறாங்க. இதையெல்லாம் இவர் தடுத்து நிறுத்தலாம். இவர் என்ன பண்ணுறாரு, மாஸ்க் காட்டுறாரு, அவ்வளோ ரசிகர்களுக்காக காமிக்காங்க, அவ்வளோ ஆதரவு இருக்குன்னு காமிக்கார தவிர, ஆனால் அவங்களுக்கு உயிருக்கும் அவங்களுடைய வந்துட்டு பாதுகாப்பு வந்து கொடுக்கறதுக்கு வந்துட்டு இவர் தவறிட்டார். தன்னுடைய மக்களுடைய நலன் பார்க்காம, அவங்களோட பாதுகாப்பை பார்க்காம, நீ மட்டும் பாதுகாத்துக்கிட்டு நீனும் ஒரு ஒய் கேட்டகரி வந்துட்டு போலீஸை வாங்கி வச்சுட்டு நீ மட்டும் வந்துட்டு சுகமாக இருந்துட்டு ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஹெலிகாப்டரில் தனியாக போயிட்டு ஒரு நேரம் தவறி போகிறது, இதெல்லாம் ஒரு தலைவர் பண்ணும்பொழுது அது நிச்சயமாக வந்துட்டு இப்போ ஹைகோர்ட்டில் உயர்நீதிமன்றம் சொன்னது சரியாக தானே இருக்கும். 10,000 பேர்னு எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேள்வி கேட்கணும்ல. 10,000 பேருன்னு சொன்னால் எங்கள் கணக்கு போட்டு 10,000 பேர் தான் சொல்லிட்டு ஏதாச்சும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டோக்கன் எதுவும் கொடுத்து வச்சுருக்கீங்களா, அதுக்கு மேலே யாருமே வரமாட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கணும். நம்ம போலீஸ் தான் கேட்கணும். அவர் சொல்வார், ஒருவேளை 10,000ன்னு சொன்னால் தான் வந்துட்டு நம்ம பர்மிஷன் கொடுப்பாங்கன்னு கூட கேட்டிருந்துருக்கலாம். சொல்ற மாதிரி முன்னெச்சரிக்கையா 4:30 மணி அது சொல்றதெல்லாம் கிடையாது, வாயால சொல்றதெல்லாம் கிடையாது. அவர் எழுத்து மூலமா கொடுக்கணும். எழுத்து மூலமா தானே அவர் வர சொல்லி நீங்க கொடுத்தீங்க. அவர் வந்தா லேட்டா வந்தானே, அவரை தடுத்து நிறுத்தக்கூடாதுன்னு யார் சொன்னா? அப்புறம் அப்படியே திருப்பிக்கிறாங்களா மேடம் காவல்துறை? எங்களுக்கு வந்து அந்த தடுத்து நிறுத்ததான் அவங்களோட வேலை. கட்சி நிர்வாகி கூட யாரு நிர்வாகி? மாவட்ட செயலாளர் அரெஸ்ட் பண்ணீங்க, ஒன்றிய அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. இல்லைங்க மேடம், அன்னைக்கெல்லாம் இருந்தாங்களே. ஏங்க அவங்க தான் பயந்துட்டு ஓடுறாங்களேங்க. அவங்க இருந்தா அடிச்சே கொன்றுவாங்கங்க, அடிச்சே கொன்றுவாங்க. ஏன்னா அந்த மக்கள் எவ்வளவு வெறியோட இருக்காங்க. இப்போ பிள்ளைய பறி கொடுத்தவன் வந்துட்டு நான் தான் வந்துட்டு மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னா அடிக்க மாட்டான். சான்றோர் குரல் செய்திகளுக்காக ஜிபி பச்சையப்பன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ஓய்வு பெற்ற காவல்துறை உயரதிகாரி அனுஷா அவர்களுடன் கரூர் துயர் சம்பவத்தை பற்றி சில கேள்விகள். மேடம், விஜய் அவர்கள் வந்து உயர்நீதிமன்றம் வந்து தலைமை பண்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்கிறாங்க. ஆனாலும் அவருக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு பெரிய மாஸ், அதாவது ஒரு கட்சியோட தலைவர் அவர். அதே மாதிரி ஒரு பெரிய மாஸ். இன்றைக்கி வந்து இளைஞர்கள் கூட்டம் அப்படின்னா அது விஜய் பக்கம்தான் இருக்குது அப்படிங்கிற சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய மாசு இருக்குது தமிழ்நாட்டில். அதனால் வந்துட்டு ஒருவேளை இந்த 42 பேர் இறந்ததுனால ஒருவேளை நம்மளோட உயர்நீதிமன்றம் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தலைமை பண்பே இல்லாமல் இந்த மக்கள் உன்னோட ரசிகர்களை வந்துட்டு நீ இறக்க விட்டுட்டியே அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அது வந்து பார்ஷியலி வந்துட்டு ஒத்துக்கொள்ள வேண்டியது தான். என்னென்னா தலைமை பண்பு இருந்து அவர் வந்துட்டு நேரடியாக அந்த இடத்துக்கு போய் அந்த ஸ்பாட்டெல்லாம் ஆய்வு செய்து, அதே மாதிரி அவருடைய அந்த மாவட்ட தலைவர் அல்லது வந்துட்டு அவருடைய ஒருங்கிணைப்பாளர் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த குறைகள் இருக்குது, இந்த இடத்துல வந்துட்டு பர்மிஷன் வாங்கினா வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு நமக்கு வந்து அகாமடேட் பண்ண முடியுமா அவ்வளோ பெரிய கூட்டத்தை. ஏன்னா என் பின்னாடியே வந்துட்டு இத்தனை 1000 பேர் வராங்க அந்த பைக்கில். அதே மாதிரி வந்துட்டு அந்த கூட்டங்கள் உள்ள நுழையும் போது இந்த கூட்டங்கள் சேர்ந்து அவங்க சர்ஜ் ஆகிட்டு ஏதாவது அவங்களுக்கு ஆபத்து ஏற்படும். ஏன்னா இந்த இடம் வந்துட்டு எக்ஸிட் கிடையாது, என்ட்ரியும் கிடையாது. ஒரு வழியாக வரலாம், ஒரு வழியாக போகணும், அப்படி தான் இருக்குதே தவிர. அதனால் இப்போ சைடில் வந்துட்டு அவங்க போய் தப்பிச்சுக்க தான் ஓடுனாங்க. அந்த ஷெட்டெல்லாம் மேலே விழுந்து அந்த டிச்சில் விழுந்து தான் செத்து போயிருக்காங்க ஒரு பக்கத்தில். அப்போது அது ஏன்னா இதை வந்துட்டு அவர் நேரடியாக பார்க்கணும். அவர் வந்துட்டு நேரடியாக வந்து பார்த்துருக்கணும். அவர் வந்துட்டு அவங்களுடைய ஒருங்கிணைப்பாளர், அவங்களோட மாவட்ட செயலாளர் எல்லாருக்கும் ஆலோசனை சொல்லி, அதே மாதிரி தண்ணி வைக்கணும் அந்த மக்களுக்கு, அதே மாதிரி வந்து சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா முன்னாடியே வந்துடுறாங்க சின்ன பசங்க, அதுவும் வெளியூர்லேருந்து வராங்க. அந்த இடம் போதுமானதாக இல்லை, வேறு இடம் பெரிய ஒரு கிரவுண்டு கேட்டிருக்கணும். இப்போ மாநாடு நடத்தும் போது இப்போ அவர் கிரவுண்டு கேட்டார். இப்போ இவர் வந்துட்டு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் போகும்போது இன்னொரு மாவட்டத்திலேருந்து பின்தொடர்ந்து அவங்க ரசிகர்கள் வராங்க. அதனால் வந்துட்டு இவர் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக வந்துட்டு அதெல்லாம் பார்த்துருக்கணும். அதெல்லாம் பார்த்து இவ்வளோ மக்கள் அகாமடேட் பண்ணலாம், இவ்வளோ மக்கள் வந்தவங்களுக்கு சாப்பாடு தண்ணியெல்லாம் கொடுக்கணும். ஏன்னா இது பகல் நேரத்தில் வெயில் நேரத்தில் நடக்குது. ரெண்டாவது இவர் வந்துட்டு டைமுக்கு வரல, அந்த சொன்ன டைமுக்கு இவர் வரவே இல்லை அந்த இடத்துல. அதனால் முன்னாடியே மக்கள் கூட்டம் வந்து குமியுது. 10,000 பேர் சொன்னாங்க. அதுக்கு மேலே கூட்டங்கள் வரும்போது ஒன்று போலீஸ் வந்துட்டு அதை வந்து தடுத்து நிறுத்திருக்கணும், இல்லது
வந்துட்டு ரோட் ஷோ போடும்போது த்ரூஅவுட் அந்த ரோடு ஃபுல்லாகவே அவர் வந்துக்கிட்டு இருக்கணும். அப்போ மக்கள் பார்த்துட்டு கையாட்டிட்டு அவர் போயிடுவார், இவங்க போயிடுவாங்க. ஏன்னா அது வந்துட்டு எப்படின்னா, இப்போ மகாமகம் வந்துட்டு அந்த நீராடும் பொழுது நம்மளுடைய முதலமைச்சர் முன்னாடி செல்வி ஜெயலலிதா அம்மா இருக்கும்பொழுது அவங்களுடைய அந்த குளிச்சாங்க அந்த குளத்தில் வந்துட்டு புனித நீராடும் போது அதில் வந்துட்டு அவங்கள பார்க்குறதுக்காக அந்த ஏறின கூட்டம் தான் வந்துட்டு அந்த மதில் மேலே ஏறி மதில் கொலாப்ஸ் ஆகிட்டு ஒரு 60 பேருக்கு மேலே செத்து போனாங்க. அப்போது இதில் என்னென்னா, ஒரு மாஸ் வந்துட்டு ஒரு சைக்காலஜி இருக்குது. என்னென்னா, ஒரு ஃபோக்கஸ்டாக உன்னை பார்க்க வரணும் அப்படின்னு உன்னை நோக்கி பார்க்குறாங்கன்னா அந்த கூட்டம் அப்படி வந்துட்டு நெரிச்சல் தான். அந்த ஃபோக்கஸ் பண்ணி இப்போ அவரை பார்க்க வந்த கூட்டம், அதனால் அவரை கிட்ட போய் பார்க்கணுங்கிற ஆசையில் தான் அந்த கூட்டம் முண்டி அடித்து தள்ளுறாங்க. பின்னாடி வராங்க, முன்னாடி போனவங்களால மூச்சு விட முடியல, ஸ்டேக்னேஷன், சைடில் அவங்களுக்கு போகிறதுக்கு முடியல, சைடெல்லாம் வீடு இருக்குது, அது ஒரே ரோடு தான். இல்லை அந்த ரோடை கூட வந்துட்டு இவரோட பெரிய வண்டி, அது டிவைடர் இருக்குது, ஒரு பக்கம் இவர் ரோட்டில் வந்து காலியாக விட்டுருக்கலாம் போலீஸு, ஒரு பக்கம் மக்களை வச்சுருக்கலாம், பெண்களை கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணியிருக்கலாம், ஒரு கட்டை போட்டு தண்ணி வச்சுருந்துருக்கலாம், அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருந்துருக்கலாம். இல்லை விஜய் வந்துட்டு வரதுக்கு லேட் ஆச்சுனாலும் மக்களை வந்துட்டு கொஞ்சம் டைல்யூட் பண்ணுற மாதிரி அவர் வரலன்னு ஏதாச்சும் சொல்லி கூட அனுப்பியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கூட்டம் நெறியும் பொழுது அங்கே போலீஸும் காணும், போலீஸ் தலைகளும் காணும், போலீஸ் யாரும் வந்துட்டு அதில் நெறிப்பட்ட மாதிரியும் தெரியவே இல்லை. அதனால் வந்துட்டு இவங்க ஃபுல்லாக இவங்க நெறிப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்க ஒதுக்கிட்டாங்க போல் இருக்கா. 500 போலீஸு, ஏன் ஒரு மரத்துக்கிட்ட ஒரு போலீஸ் நிற்கலாம், ஏற விடாமல் பார்த்துக்கலாம், ஒரு கம்பத்துக்கிட்ட வந்துட்டு ஒரு போலீஸ் நிற்கலாம். அதனால் வந்துட்டு இதையெல்லாம் இதையெல்லாம் வந்துட்டு விஜய் பார்த்து அந்த இடத்துல கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரீவியஸ் டே வந்துட்டு ஒரு ரிகர்சல் பார்த்துட்டு இருக்கணும். அவர் எவ்வளோ பேர் வராங்க, இந்த மாதிரி எப்படி இடம் இருக்குது, இவ்வளோ அகாமடேட் பண்ண முடியுமா, ஏன் கூட பின்னாடி இவ்வளோ பேர் வராங்க, இல்லை அவர் சொல்லியிருக்கலாம் பின்னாடி வந்துட்டு அவங்களோட வண்டியிலே விழுறாங்க. அப்படி இல்லாட்டா அந்த பைக் வந்துட்டு வேறு ஆப்போசிட் ரோட்டில் வந்து அவங்க தாறுமாறாக வரும்போது இன்னொரு பஸ்ஸோ லாரியோ அவங்க அடிக்கலாம். அந்த மாதிரி வந்துட்டு அந்த இப்போ வந்துட்டு வரக்கூடிய வெஹிக்கிளுக்கும் இவங்க மேலே அது வந்துட்டு இவங்களை ஹிட் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இவர் வெஹிக்கிள்லையும் விழுறாங்க. இதையெல்லாம் இவர் தடுத்து நிறுத்தலாம். இவர் என்ன பண்ணுறாரு, மாஸ்க் காட்டுறாரு, அவளை ரசிகர்களுக்காக காமிக்காங்க, அவளை ஆதரவு இருக்குன்னு காமிக்கார தவிர, ஆனால் அவங்களுக்கு உயிருக்கும் அவங்களுடைய வந்துட்டு பாதுகாப்பு வந்து கொடுக்கறதுக்கு வந்துட்டு இவர் தவறிட்டார். அதனால் ஹைகோர்ட் சொல்கிறது வந்துட்டு சரிதான், அவர் சொல்கிறது வந்து சரிதான். என்ன தலைமை பண்புன்னா, தன்னுடைய மக்களுடைய நலன் பார்க்காம அவங்களோட பாதுகாப்பை பார்க்காம நீ மட்டும் பாதுகாத்துக்கிட்டு நீனும் ஒரு ஒய் கேட்டகரி வந்துட்டு போலீஸை வாங்கி வச்சுட்டு நீ மட்டும் வந்துட்டு சுகமாக இருந்துட்டு ஃப்ளைட்டில் போயிட்டு அங்கேருந்து ஒரு ஹெலிகாப்டரில் தனியாக போயிட்டு ஒரு நேரம் தவறி போகிறது, ஒரு எத்தனை அவர் வந்துட்டு ஒரு 7-8 மணி நேரம் பின்னாடி போகும்போது கூட்டங்கள் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாமல் போகிறது, இதெல்லாம் ஒரு தலைவர் பண்ணும்பொழுது அது நிச்சயமாக வந்துட்டு இப்போ ஹைகோர்ட்டில் உயர்நீதிமன்றம் சொன்னது சரியாக தானே இருக்கும். இப்போது நீங்கள் போலீஸ் பாதுகாப்பு குறைவாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க. 10,000 பேருக்கு தான் அங்கே வந்து அனுமதி வந்து இவங்க கேட்டிருக்காங்க. 10,000 பேர் தான் வருவாங்க, அதுக்கு மேற்பட்டவங்களாம் குறிப்பிட்டு சொல்லலை. ஸோ அதனால் காவல்துறை வந்து அந்த 10,000த்திற்கும் மேற்பட்ட அவங்களுடைய கணிப்பு 20,000 பேர் வருவாங்கன்றதை கணிச்சு தான் வந்து அங்கே காவல்துறை வந்து பாதுகாப்பில் போலீஸாரை ஈடுபடுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அங்கே கூட்டம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா, நாமக்கல்லேருந்து ஒரு பின்னாடியே இருக்க பாதி மக்கள் வந்து ஒரு 3,000-4,000 பேர்கிட்ட வந்திருக்காங்க. கூட்டம் அதிகபட்சதாக சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இவருடைய காலதாமதம் தான். காலையில் 8:45க்கு ஒரு டைம் ஷெடியூல் போடுறாரு, ஆனால் வீட்டிலேருந்து அவர் கிளம்பும்போது மணி 8:30 ஆகுது. ஸோ இது இந்த காலதாமதத்தால் நடந்த விபத்துன்னு சொல்கிறீங்களா, இல்லை கூட்ட நெரிசல் வந்து வரதுக்கான காரணம் என்ன மேடம்? இல்லை, இப்போ இவர் வரதுக்கு லேட்டான உடனே 10,000 பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க என்ன பண்ணியிருக்கணும், நீ 10,000 பேர் போதும், இந்த இவ்வளோ தான் நிற்க முடியும்னு சொல்லிட்டு அவங்கள மித்த பேரை துரத்தி விட்டுருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க அந்தந்த வந்துட்டு இப்போ ஒரு 10 பாயிண்ட் கொடுத்து போலீஸாக முன்னாடியே இது பிளான் பண்ணணும். இது வந்து பிளான் பண்ணாமல் பண்ணுறது கிடையாது. அவர் ஏன்னா இவ்வளோ பேர், ஏன்னா போலீஸும் பார்க்குறாங்க, ஏன்னா இவருக்கு வந்துட்டு இவ்வளோ பேர் கூட்டம் வராங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் பார்க்குறாங்க, ஆல்ரெடி நிர்வாகத்துறை பார்க்குது, அரசாங்கம் பார்க்குது. 10,000 பேர்னு எப்படிங்க நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேள்வி கேட்கணும்ல. 10,000 பேருன்னு சொன்னால் எங்கள் கணக்கு போட்டு 10,000 பேர் தான் சொல்லிட்டு ஏதாச்சும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டோக்கன் எதுவும் கொடுத்து வச்சுருக்கீங்களா, அதுக்கு மேலே யாருமே வரமாட்டாங்களா அப்படின்னு கேள்வி கேட்கணும். நம்ம போலீஸ் தான் கேட்கணும். அவர் சொல்வார், ஒருவேளை 10,000ன்னு சொன்னால் தான் வந்துட்டு நம்ம பர்மிஷன் கொடுப்பாங்கன்னு கூட கேட்டிருந்துருக்கலாம். ஆனால் 10,000 பேர் வந்துட்டு அகாமடேட் பண்ணக்கூடிய இடம் நான் இவ்வளோதான். ஆனால் வந்துட்டு இந்த போலீஸ்க்கு தெரியாதா, கரூர் போலீஸ் தெரியாதா, அந்த கரூர் வந்துட்டு எஸ்பி வந்துட்டு இன்னொரு எஸ்பியோட டைப் பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு இந்த கூட்டம்,
கூட்டம் எவ்வளோ பேர் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணாங்க, அதில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துச்சான்னு சொல்லிட்டு அவங்க கேட்டு வைக்கணும். ஏன்னா ஆல்ரெடி இவர் வந்துட்டு அந்த ரோட் ஷோ நடத்திட்டு வர்றார் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும். அந்த மாதிரி வந்துட்டு இந்த வந்துட்டு அவங்களுடைய ஒருங்கிணைப்பாளரும் அவங்களோட மாவட்ட தலைவரும் கேட்கணும், எப்போ அங்கே ஏதாவது பிரச்சனையா, தண்ணி கொடுத்தீங்களா, சாப்பாடு கொடுத்தீங்களா, மக்கள் எவ்வளோ நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க, அப்போ தலைவர் எவ்வளோ நேரத்துக்கு பிறகு வந்துட்டு நம்ம லேட்டாக வருவாரா இல்லை சீக்கிரம் வருவாரா, இதெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு டைப் பண்ணிட்டு அதெல்லாம் வந்து பிளான் பண்ணி போலீஸ் வந்துட்டு கூட்டம் வரும்போது இன்டெலிஜென்ஸ் வந்துட்டு சார் அதிகமான கூட்டம் வருதுங்க சார், ஒருவேளை அவரோட வந்துட்டு எவ்வளோ பேர் வராங்கன்னு தெரியல சார், ஏன்னா அந்த இவங்க சொல்லணும் அவரோட வந்து இத்தனை ஆயிரம் பேர் வராங்கன்னு சொல்லிட்டு இங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்லணும், அந்த மாவட்ட தலைவர் இந்த மாவட்ட தலைவர் சொல்லணும். அப்போ இந்த அகாமடேட் பண்ண முடியுமா? போலீஸ்கிட்ட உடனே எஸ்பிகிட்ட சொல்லி உடனே ஏதாவது கயிறு கட்டி கிட்ட கட்டி மிச்சம் இருக்கிறவங்கள நீங்கள் இந்த லத்தி சார்ஜ் பண்ணும்பொழுது இல்லை விஜயை வந்துட்டு தடுத்து நிறுத்தி அங்கே கூட்டம் நெறிஞ்சிக்கிட்டு இருக்குது, அதனால் நீங்கள் அங்கே போக முடியாது, ஏதாவது பிரச்சனை வந்துடும், அதனால் நீங்கள் சொன்ன டைம் மாறி போகிறீங்க, அதனால் நீங்கள் அப்படியே போங்கன்னு கூட தடுத்து நிறுத்திருக்கலாம். சொல்லியிருக்காங்க மேடம், நீங்க சொல்ற மாதிரி முன்னெச்சரிக்கையா 4:30 மணி அது சொல்றதெல்லாம் கிடையாது, வாயால சொல்றதெல்லாம் கிடையாது, வாயால சொல்றதெல்லாம் கிடையாது. அவர் எழுத்து மூலமா கொடுக்கணும், எழுத்து மூலமா தானே அவரை வர சொல்லி நீங்க கொடுத்தீங்க. அவர் வந்தா லேட்டா வந்தானே, அவரை தடுத்து நிறுத்தக்கூடாதுன்னு யார் சொன்னா? அப்புறம் அப்படியே திருப்பிக்கிறாங்களா மேடம் காவல்துறை எங்களுக்கு வந்து அந்த தடுத்து நிறுத்ததான் அவங்களோட வேலை. இந்த இறப்புக்கு வந்துட்டு நீங்க வந்து தமிழக பாய்ச்சி நடத்துறாங்க, நீங்க தானங்க அழுதுகிட்டு இருக்கீங்க, போயிட்டு நீங்க தானங்க நிவாரணம் கொடுக்குறீங்க, நீங்க தானங்க உங்க மக்கள் ஐயோ அந்த எதிர்கட்சி அந்த விஜய் இத்தனை பேரை கொண்டுட்டாருன்னு இப்பதானங்க ஓலம் விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? விஜய் செய்தது இல்லைங்க, அங்க யாருங்க எம்எல்ஏ, யாருங்க எம்பி, யாருங்க மினிஸ்டர், ஏடிஎம்கே டிஎம்கே உடனடியா செத்த பிறகு போறீங்க. அதுக்கு முன்னாடி உடனே போயிட்டாங்க. அதுக்கே ஒரு யார் போனா உடனே யார் போனா? சட்டமன்ற உறுப்பினர் உடனே போனாரு. ஆனா அவருக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் வந்து வைக்க கூடாதா? என்னப்பா அங்க நடக்குது, எவ்வளவு கூட்டம்ப்பா, இந்த இடத்துல நிக்க முடியுமாப்பா? 7:30 மணிக்கு நடக்குது மேடம். 7:35 40 பக்கத்துலயே ஒரு 4 காம்பவுண்ட் தள்ளி தான் அவருடைய. அதுதான் சொல்றேங்க, அவர் உடனே அந்த இடத்துக்கு போயிட்டதாவும் சொல்றாங்க. அதுவே வந்து குறையா சொல்றாங்க. உடனே இவர் எப்படி வந்தாரு? இல்லங்க, விஜய்க்கு வந்துட்டு ஓட்டு போடலங்க மக்கள், உங்களை தாங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க, உங்களுக்கு தாங்க இந்த அரசு கொடுத்துருக்காங்க, நீங்க தாங்க சிஎம், நீங்க தாங்க மினிஸ்டர், நீங்க தாங்க எம்பி. அங்க எல்லாமே வந்துட்டு காங்கிரஸ் எம்பி, அங்கே வந்துட்டு டிஎம்கே வந்துட்டு ஒரு எம்எல்ஏ, ஒரு மினிஸ்டர். அந்த கரூரில் உங்கள் மக்கள் சைக்காலஜி தெரியாதாங்க? உங்கள் மக்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து வருவாங்க? அவர் ஒரு ஆக்டர், நீங்கள் வந்துட்டு ஒரு தண்ணி கொடுக்கலாமா? யார் தண்ணி கொடுக்கூடாதுன்னு சொன்னால்? ஏன் உங்கள் ஆட்களை வச்சு யாரோ ஒரு மனுஷன் மாதிரி போய் தண்ணி கொடுக்குறாங்க நம்ம மக்கள்? எத்தனை பேருக்குன்னா ஒரு சின்டாக்ஸ் டேங்கர் வைங்க. ஜெயலலிதா அம்மா வரும்போது அப்பனா நீங்க ஆட்சியாளரே இல்லைங்க. இப்ப அப்ப விஜய் மட்டும் வந்து தமிழக அரசு வந்து இவங்க போடுற ப்ரோகிராமுக்கு அவங்க எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க? நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் தான் வந்து பண்ண முடியும். போலீஸ் பர்மிஷன் மட்டும் தானே கொடுப்பாங்க. அப்படி கிடையாதுங்க. நான் மனிதாபிமானத்துல நான் சொல்றேன், நான் மனிதாபிமானத்தில். இப்போ ஒரு தண்ணி, இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கிறாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்களா? ஒரு உயிர் போகும்போது தண்ணிங்கிறது முக்கியம் இல்லையா? இப்போ ஜெயலலிதா அம்மா கூட்டம் வைக்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே வந்துட்டு பஸ்ஸில் வந்துட்டு தண்ணி சாப்பாடு எல்லாமே இருக்கும் அங்கே. அதனால் வந்துட்டு இந்த மக்களுக்கு வந்துட்டு இப்போ விஜயோட நற்பணி மன்றத்திலேருந்து எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் டிஃபன் கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் மோர் கொடுக்குறாங்க. வெயில் காலத்தில் பக்கமே தாவேக்காரங்க யாருமே போலன்னு இல்லைங்க அப்படின்னு செய்த இப்போ அந்த நற்பணி மன்றம் ஏன் வந்துட்டு இதை தவறிட்டாங்க? அவங்க மக்களுக்கு ஒரு சின்டாக்ஸ் டேங்க் வச்சுருந்தா 2 பக்கமும் லாரியில் தண்ணி ஊற்றுனா தண்ணி இருக்கும் அங்கே. விஜய் சார் வந்து ஒரு பாட்டில் தூக்கி போடுறாரு, அது போதுமா? எவ்வளோ பேர் மக்கள் வந்துட்டு. அதுதான் மேடம் நானும் உங்களை கேட்குறேன், அது அவங்க ஆர்கனைஸ் பண்ண ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறவங்க தானே ஏற்பாடு பண்ணியிருக்கணும் முன்னாடியே. நான் என்ன சொல்கிறேன், காலதாமதம் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இதனாலதான் வந்து விபத்து ஏற்பட்டு காலதாமதம் நெரிசலுக்கு காரணம் கிடையவே கிடையாது. நாங்க வந்துட்டு ரோட் ஷோ பண்ணியிருக்கோம், இந்திரா காந்தி அம்மா வந்திருக்காங்க, எம்ஜிஆர் சார் வந்திருக்காங்க. சரின்னு சொல்றீங்க? நான் அவரை சரின்னு சொல்லல. இதுக்கு முன்னாடி இதுவரை எந்த ரோடு ஷோலையும் யாரும் சாவலியங்க, நாங்க பார்த்தலையங்க சார். மேடம் இவரை ரசிகரை தான் பாத்துக்கிறாங்க, கட்சி தலைவரா இன்னும் யாரும். சரி, ஜெயலலிதா அம்மா பார்த்தாங்க, அவங்க ரசிகர் தான் வந்து செத்து போனாங்க மகாமகத்துல. நான் அவங்கள தானே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க வராங்க அந்த கூட்டம். அதனால அதுக்கேற்ற மாதிரி தானே கூட்டத்துல நெரிசல்ல சாவல மேடம். அப்ப விஜய்க்கு மட்டும் தான் ஏற்பட்ட ஒரு இந்த நிர்வாகத்துக்கு பொறுப்பே இல்லையா? அந்த போலீஸ்க்கு பொறுப்பே இல்லையா? அந்த வீடியோல தெரியுது மேடம், அவங்க எல்லாமே காவல்துறை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செத்த பிறகு வராங்க. இல்ல அந்த கூட்ட நெரிசல்லையே நிறைய பேருக்கு முதலுதவி எல்லாம் செய்யறாங்களே. அதுதான் செத்த பிறகு தானே முதலுதவி. இல்ல நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அப்படி எல்லாம் கிடையாதுங்க. இது பிளான் பண்ணி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பிளான். இப்ப நாங்க ஒரு பந்தோஸ் போறோம், இப்ப ஜெயலலிதா அம்மா வராங்கன்னு சொன்னா இப்ப வந்து அவங்க பஸ்ல கொண்டாந்து அவங்களுக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்து அந்த இடத்துல இறக்குவாங்க. ஜெயலலிதா அம்மா பேசின உடனே ஓடி போயிடுவாங்க. அவங்க பேச்சுக்காக வரல, அவங்கள பார்க்க தான் வர கூட்டம் அது. அதே மாதிரி விஜய் சார் கட்சியில வந்து
கட்டுக்கோப்பையா வச்சிருக்காங்க மேடம். அந்தந்த மாவட்ட தலைவர்கள், அந்தந்த மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கூட்டத்துக்கு ஏத்த மாதிரி ஆர்கனைஸ் பண்றாங்க. கட்சியா நடக்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி தொடங்கின கட்சிங்க. ஒருவேளை விஜய் கட்சி 50 வருஷம் ஆனா கட்டுக்கோப்பா இருக்கும். கட்டுக்கோப்பா. நீங்க வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத சின்ன பசங்க அவருடைய ஆர்வமா ரசிகர் மன்றம் உடையாறாங்க. அதை நம்ம பார்க்குற நம்ம என்ன பண்ணணும், ஒரு அரசாங்கம் அதை தடுத்து நிறுத்துறதுக்கு போலீஸ் எப்பா லைட்டு கம்பத்தில் ஏறுறான் யாருங்க, நீங்க ஆட்சியாளர் மாறி போயிடுங்க, அவங்க புள்ள வருவாங்க. அந்த எது கண்டிஷன் போட்டாலும் எங்களுக்கு திமுக வந்து தடை போடுது, தமிழக அரசு வந்து உரிய பாதுகாப்பு, ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவர் சொன்னா என்னங்க, அவர் சொன்னா அப்ப விஜய் கேட்கறதுலாம் நீங்க கொடுத்துட்டீங்களா, நீங்க தடையா போடலையா, விஜய் சொன்னதெல்லாம் கொடுத்துட்டீங்களா, நீங்க விஜய்க்கு தடை போட்டனால தான் தடைன்னு சொல்றாரு, ஏன் இதுக்கும் தடை போட வேண்டியதுதானே? 10 தடையோட 11வது தடை போடுங்க. மக்களை பாதுகாத்துக்குங்களேங்க. மக்கள் உங்களோட மக்கள் இல்லையா, உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க இல்லையா, அந்த மக்கள் உயிர் உங்களுக்கு இல்லையா? விஜய் தான் முக்கியமா? விஜய் யாரோ ஒரு ஆளு உங்களை எதிர்க்கிறாருங்கிறதுக்காக கட்சி பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வந்து மனு அனுப்பிச்சிருந்தார். அதாவது அவருடைய மனுவை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி உயர்நீதிமன்றம் அது ஜாமீன் மனுவை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. அதை பத்தி இங்க வந்துட்டு தள்ளுபடி பண்ணா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாரு, முன் ஜாமீன் வாங்கிட்டு அவர் மட்டும்தான் குற்றவாளி, அதுல மித்தவங்களும் குற்றவாளியே இல்லையா? யாரை குற்றவாளியா நினைக்கிறீங்க? இப்ப நீங்க யாரு குற்றவாளின்னு சொன்னா இப்போ 1 மேன் கமிஷன் போட்டிருக்கிறாங்க, அவங்க அறிக்கை விடட்டும், அப்ப யார் குற்றவாளின்னு சொல்லட்டும். நீங்க வந்து நீதிபதி அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க, 2 பேர் மட்டும் தான் கைது செய்திருக்கிறீங்க, ஆதவர்ஜனா மட்டும் என்ன, அவரை ஏன் விட்டுட்டீங்கன்ற கேள்வி. ஏன் அவர் வந்துட்டு ஆதவர்ஜனா தலைமறைவா இருக்கிறாரு, அவர் ஆன்டிசிபேட் பெயில் போடலாம். அவர் நீங்க வந்துட்டு உயர்நீதிமன்றம் வந்துட்டு நீங்க பெயில் கொடுக்கலாம், அவர் உச்சநீதிமன்றம் போறாரு, அங்க பெயில் கொடுக்க போறாங்க. அதுக்கு தானே உச்சநீதிமன்றம் தலைவர்களும் வந்து அனுதாபம் தெரிவிக்கிறாங்க. விஜய் மட்டும் அங்க இருந்து அந்த ப்ரோக்ராம் முடிஞ்ச உடனே கிளம்பிட்டாரு. அப்போ அவருக்கு போற டைம்ல ஒரு 10 பேர் உயிரிழந்திருப்பாங்க. அவருக்கு செய்தி தெரிஞ்சுதான் போறாரு. திருச்சியில் வந்து 30 பேர் உயிரிழந்துட்டு தான் பத்திரிகையாளர் சொல்கிறாங்க. ஆனால் அவர் செவி கொடுத்து கூட காதில் கேட்காம போயிட்டே இருக்காரு. ஒரு அனுதாபம் கூட அந்த நேரத்தில் அவர் சொல்லல. இதுக்கு பத்திரிகையாளர் தான் சொல்லணுமா? அவர் செல்லே இல்லையா? அவர் பார்க்க மாட்டாரு செய்தியெல்லாம்? ஒரு தலைவர் இல்லையே, அவர் பார்த்துட்டு தான் போறாரு. அவர் என்ன சொல்வாரு? யார்கிட்ட போய் சொல்லணும்? அவங்க அப்பா அம்மாட்ட பறி கொடுத்தவங்கள்ட்ட தான் சொல்லணும். பிரசுக்காரங்கள்ட்ட தான் சொல்லணும். நாளுக்கு அப்புறம் வந்து வீடியோ காணொலியில வர விஜய் முன்கூட்டியே வீடியோ காணொலியில அந்த நேரத்திலேயே ஒரு மணி நேரத்துல அவர் வந்திருக்கலாமே வீடியோ காணொலியில. அவர் பைத்தியம் முடிச்சு கூட வில்ல படுத்துருப்பாருங்க. அவருக்கு வந்துட்டு 42 பேர் செத்து போனாங்கிறது அந்த வேதனை கூட. அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் வந்து பிரஸ் மீட் கொடுத்திருக்கலாமே. மறுநாள் காலையிலே இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் நடந்துச்சு. அவர் பிரஸ் மீட் கொடுத்தாதான் அரெஸ்ட் பண்ணிடுங்களே நீங்க. அவர் தலைமறை அவர் தானே அக்யூஸ்டுங்கிறீங்க. நீங்க அவர் பிரஸ் மீட்ல கொடுத்தா ஏங்க பிரஸ் மீட் கொடுக்குறாரு அரெஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு நாளைக்கு கோர்ட்டு கேட்க மாட்டாங்களா? சரிங்க மேடம், அவரு தான் தப்பிச்சு போயிட்டாருன்னு எல்லாரும் சொல்றாங்க. கட்சி நிர்வாகி கூட யாரு நிர்வாகி? மாவட்ட செயலாளர் அரெஸ்ட் பண்ணீங்க, ஒன்றியம் அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. இல்லைங்க மேடம், அன்னைக்கெல்லாம் இருந்தாங்களே. ஏங்க அவங்க தான் பயந்துட்டு ஓடுறாங்களேங்க. அவங்க இருந்தா அடிச்சே கொன்றுவாங்கங்க, அடிச்சே கொன்றுவாங்க. ஏன்னா அந்த மக்கள் எவ்வளவு வெறியோட இருக்காங்க. இப்போ பிள்ளைய பறி கொடுத்தவங்க வந்துட்டு நான் தான் வந்துட்டு மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னா அடிக்க மாட்டான். என்ன நீங்க போய் நிப்பீங்க? ஒரு ஆக்சிடென்ட் ஆகி லாரி நிக்குதுன்னா ஊர் மக்கள் பிடிச்சா யாரோ ஒருத்தர் செத்து போனதுக்கு அந்த லாரி டிரைவர் பிடிச்சி அடிச்சிடுறாங்கல்ல. அதனால தானே விட்டுட்டு லாரி விட்டுட்டு அவன் ஓடுறான் பயந்துகிட்டு. அது மாதிரி பயந்துட்டு போயிருக்காங்க. இந்த அசம்பாவிதத்திற்கு பிறகு மீண்டும் தாவேகா